நான் முழுசாக போடும்போது பிளேடில் கொஞ்சம் அடிபடும். அதனால் நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான உணவுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணின்னு சொன்னவே ரொம்ப எல்லோருக்குமே பிடிக்கும். அந்த பிரியாணி சுவையாகவும் மணமாகவும் செய்கிறதுக்கு நம்ம ஒரு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவோம். அந்த பிரியாணி மசாலா நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறதுங்கன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பிரியாணி மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: 100 கிராம் கொத்தமல்லி, 50 கிராம் சோம்பு, 20 கிராம் பட்டை, 10 கிராம் கிராம்பு, சீரகம் 10 கிராம், மிளகு 10 கிராம், பிரியாணி இலை 5 கிராம், கல்பாசி 10 கிராம், அன்னாச்சிப்பூ 10 கிராம், ஜாதிபத்திரி 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம், மராட்டி மொக்கு 10 கிராம், கசகசா 10 கிராம், ஒரு ஜாதிக்காய். இப்போ நம்ம பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே லேசாக வறுக்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. லேசாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி மசாலா வறுக்கிறதுக்காக நம்ம ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் அடிகனமான வடை சட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ரொம்பவுமே ஸ்லோவாக இருக்கணும். நம்ம வந்து ஹையில் வச்சோம்னா சீக்கிரமாக கருகிரும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிட்டு வடை சட்டி சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொத்தமல்லி வறுத்துக்கலாம். மல்லி வந்து வறுபட்டுருச்சு. நமக்கு இப்போ ரொம்ப கருகிடக்கூடாது. அந்த வாசனை வந்து வெடிக்கிற போது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு ஜாதிக்காய் எடுத்துருக்கோம். அதை உடச்சி எடுத்துக்கலாம். ஜாதிக்காய் இப்படி போட்டு உடைக்கும் போதே உடஞ்சிரும். அடுத்தது நம்ம பட்டை வறுத்துக்கலாம். பட்டை, அன்னாச்சிப்பூ, மராட்டி முக்கு, இப்போ வந்து வறுபட்டுருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப லேசாக வறுபட்டால் போதும். அதனுடைய வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கிராம்பு வறுத்துக்கலாம். அடுத்தது மிளகு, அடுத்தது நம்ம ஜாதிக்காய், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜாதிக்காய். அடுத்தது ஜாதிபத்திரி, ஜாவித்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கல்பாசி, அடுத்தது பிரியாணி இலை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சோம்பு, அடுத்தது சீரகம், அடுத்தது ஏலக்காய், அடுத்தது கசகசா. இப்போ வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே வறுத்தாச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே ஆறிடுச்சு. நம்ம இந்த பட்டையை சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போடும்போது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் இப்படி உடச்சிக்கலாம். நான் முழுசாக போடும்போது பிளேடில் கொஞ்சம் அடிபடும். அதனால் நம்ம இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம
மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். கழுவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா உள்ளே அந்த பிளேடு சந்திலெல்லாம் ஈரம் இருக்கும். அப்படி ஈரம் இருந்தால் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் இந்த பொடி அரைக்கும் போது மட்டும் நல்லா மிக்ஸி ஜார் கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போட்டிருக்கோம், அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாகணுங்கிறது வேண்டாம். இந்த மாதிரி இருந்தாவே போதும். ரொம்ப நைஸாக இருந்ததுன்னா ரொம்ப இதாக இருக்கும். இப்படி இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிரியாணி மசாலா, அதாவது பிரியாணிக்கு போடுற கரம் மசாலான்னு சொல்லலாம். இந்த பிரியாணி மசாலா வந்து வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த பிரியாணி மசாலா பிரியாணிக்கு மட்டும்தான் போடணுமா, வேறு எதுக்கும் போடக்கூடாதான்னு நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. பிரியாணி மசாலா பிரியாணிக்கும் போடலாம், அல்லது வெஜ்ஜு குருமாக்கு, இல்லை வந்து சிக்கன் பிரியாணி, அந்த சிக்கன் குழம்புக்கு, இந்த எதுக்கு கரம் மசாலா தேவையோ அதுக்கு எல்லாமே இது யூஸ் பண்ணலாம். அதனால் ஒன்றும் நல்லதாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி மசாலா வந்து ஒவ்வொரு பிரியாணிக்கு செய்யும்போதும் அதோட அளவுகள் மட்டும் மாற்றிக்கணும். நம்ம இப்போ வந்து நம்ம அரை கிலோவுக்கு 1.25 டீஸ்பூன் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். இதே வந்து 1 கிலோ போடும்போது 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் வந்து 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணலாம். அதே மட்டன் பிரியாணியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பிரியாணி எந்த இது செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரியாணி மசாலாவோட குவான்டிட்டியை வந்து அதிகமாகவும் கம்மியாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலாவில் வந்து நம்ம வரமிளகா சேர்த்துல. நம்ம வந்து பிரியாணிக்கு எப்பயுமே வந்து வரமிளகாத்தூள் தனியாக சேர்த்துனா தான் அதோடைய கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் வந்து வரமிளகா சேர்த்துல. மற்ற எல்லா பொருட்களுமே சேர்த்து இதில் அரைச்சிருக்கேன். இதில் 1-2 பொருள் நீங்கள் கல்பாசி ஆகட்டும் அல்லது ஜாதி பத்திரி எது உங்களுக்கு கிடைக்கலையோ அது இல்லாமல் கூட நம்ம அரைச்சிக்கலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ எல்லாமே எங்கிட்ட இருக்குது, எல்லாமே போடும்போது அது ஒரு டேஸ்ட்டுங்கிறனால நான் எல்லாமே போட்டிருக்கேன். இல்லை 2-3 பொருள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லாமல் கூட நீங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக அரைச்சிக்க முடியும். இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். எப்பயுமே வந்து ரொம்ப நிறைய அரைச்சி வைக்கக்கூடாது. அதனுடைய வாசனை வந்து நமக்கு போயிடும். அதனால் வந்து 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அல்லது கண்ணாடி பாட்டிலில் வைக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம அப்பப்போ தேவைக்கேற்ப நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை நம்ம நிறைய பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டைமில் நம்ம ஒரு தடவை வறுத்து அப்பயே அரைச்சி அப்பயே பிரியாணி செய்யும் பொழுது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி நம்ம வச்சுருந்து அதுக்கப்புறம் செய்கிறதுக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வறுத்து அரைச்சி போடுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப்பில் வந்து நம்ம இந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ண முடியும். இந்த பிரியாணி மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.